அவரை அழைத்தார்கள். அவர் தொழுகையில் ஈடுபட்டிருந்தார். நபி அவர்களின் அழைப்புக்கு அவர் பதில் சொல்லவில்லை. தொழுது முடித்த பின் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்தார். நீர் ஏன் நான் கூப்பிட்டதற்கு பதில் கூறவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு, யா ரசூலுல்லாஹ், நான் தொழுது கொண்டிருந்ததாக அவர் காரணம் கூறினார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் என்ற இந்த குர்ஆன் வசனத்தை அந்த மனிதருக்கு ஓதி காட்டினார்கள். இதனுடைய பொருளை பாருங்கள். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் உங்களை அழைத்தால் அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே 8வது அத்தியாயம் 24வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தை ஓதி காட்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை நீங்கள் அறியவில்லையா என்று சொல்லிய பின், குர்ஆனிலே எல்லாவற்றை விட மிகச்சிறந்த ஒரு சூறாவை உமக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கூறி, அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன் என்று 7 ஆயத்துக்களை கொண்ட இந்த சூரா ஃபாத்திஹாவாகும். அது சபஉ மசானி எனும் திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 ஆயத்துக்களாகும். இன்னும் மகத்தான குர்ஆனாகவும் இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கூறினார்கள். சூஃபியாக்களின் சிலர் கூறுவதாவது, முந்திய வேதங்களில் உள்ளவை அனைத்தும் பரிசுத்த குர்ஆனில் அடங்கியுள்ளன. குர்ஆன் ஷரீஃபின் கருத்துக்கள் அனைத்தும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலும், சூரத்துல் ஃபாத்திஹாவின் கருத்துக்கள் அனைத்தும் பிஸ்மில்லாஹ்விலும், பிஸ்மில்லாஹ்வின் இருப்பை அனைத்தும் அதன் பேயிலும் இருக்கின்றன. பே என்பது சேர்த்தல் எனும் பொருளில் வரும். அடியானை அல்லாஹ்வுடன் சேர்த்தால்தான் அனைத்து செயல்களின் நோக்கமாகும். இன்னும் சிலர் பேயிலுள்ள கருத்துக்கள் அனைத்தும் அதன் புள்ளியில் நுக்தாவில் இருக்கின்றன என்று கூறியுள்ளனர். நுக்தா என்பது பகுக்கப்பட முடியாத ஒரு புள்ளிக்கு சொல்லப்படுவதால் அது வஹ்தானியத் எனும் ஏகத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பதில் துன்யாவுடைய நோக்கங்கள் அனைத்தும் வந்துவிட்டன. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற இந்த வார்த்தையில் துன்யாவுடைய அனைத்து நோக்கங்களும் வந்துவிட்டது. மற்றொரு ஹதீஸில், எவனுடைய வசத்தில் என் உயிர் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை போல் தௌராத்திலோ இஞ்சிலிலோ ஜபூரிலோ இன்னும் குர்ஆனுடைய இதர பகுதிகளிலோ இறங்கியது கிடையாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவும் மிக முக்கியமான ஒரு சூரா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. நம் ஒவ்வொரு நாளும் ஃபர்லான தொழுகையில் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூரா. ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்விடம் ஓதக்கூடிய ஒரு சூரா. மிகச்சிறந்த பொருளுடைய கருத்துடையதாக இருக்கின்றது. நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க கூடியதாக இருக்கின்ற ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள், அதனுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள், அதே போன்று அமல்களின் சிறப்பு என்கிற அந்த ஹதீஸ்களை தொகுக்கப்படுகின்ற அந்த நூலில் ஏராளமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் இந்த முறையில் ஓதினால் நம்முடைய நோய்கள் நீங்கும் என்று நிறைய பேர் ஓதிய அனுபவப்பட்டவர்கள் கூறிய வழிமுறைகள் ஏராளமானது. இந்த அமல்களின் சிறப்பு என்ற இந்த ஹதீஸ்களை உள்ளடக்கிய அந்த கிதாபிலே குறிப்பிடப்பட்டுள்ளது.
சூரத்துல் ஃபாத்திஹாவை நல்ல ஈமானுடனும் உறுதியுடனும் ஓதினால் அது அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகிவிடும். அது தீன் சம்பந்தப்பட்ட நோயானாலும் சரி அல்லது துன்யா சம்பந்தப்பட்ட நோயானாலும் சரி, அவ்வாறே வெளிப்படையான அந்தரங்கமான எந்த நோயானாலும் சரி அனைத்தும் குணமாகிவிடும். அதனை எழுதி தொங்க விடுவதும் கரைத்து குடிப்பதும் நோய்களை குணப்படுத்துவதாகவே இருக்கின்றது என்று பெரியார்கள் எழுதியுள்ளனர். இதனை அமல்களின் சிறப்பு என்ற அந்த ஹதீஸ்களை உள்ளடக்கிய அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சஹாபாக்கள் பாம்பு தேள் கடிகளுக்கு, காக்காய் வலிப்பு நோய் ஏற்பட்டவர்களுக்கும் பைத்தியம் பிடித்தவர்களுக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஊதி இருக்கின்றனர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டவர்களை நாம் சந்திக்கின்ற பொழுது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஊதுவது மிகச்சிறந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் சஹாபாக்கள் இதனை செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை ஊதியுள்ளார்கள். இதனை ஓதி வாயிலுள்ள எச்சிலை எடுத்து வலியுள்ள இடத்தில் தடவியும் இருக்கிறார்கள் என்று ஓர் அறிவிப்பிலும், மற்றோர் அறிவிப்பில் எந்த மனிதர் படுக்க செல்லும் போது சூரத்துல் ஃபாத்திஹாவையும் குல் ஹுவல்லாஹ் சூறாவையும் ஓதி தன் மீது ஊதிக்கொண்டால் மௌத்தை தவிர மற்றெல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பார் என்றும் மற்றொரு அறிவிப்பில் சூரத்துல் ஃபாத்திஹாவாகிறது குர்ஆனில் 2/3 நன்மைகளுக்கு சமமாகும் என்றும், இன்னுமோர் அறிவிப்பில் அர்ஷுக்கு கீழுள்ள புதையல்களிலிருந்தும் 4 பொருட்கள் என கிடைத்துள்ளது. வேறு எவருக்கும் அந்த புதையல்களிலிருந்து கிடைக்கவில்லை. அவை 1 சூரத்துல் ஃபாத்திஹா, 2 ஆயத்துல் குர்சி, 3 சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 ஆயத்துக்கள், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி என்று வரக்கூடிய அந்த ஆயத்துக்கள் நாம் நேற்றைய வீடியோவில் பார்த்திருந்தோம். 4வது சூரத்துல் கௌசர் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறவர் தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன் ஆகிய எல்லா வேதங்களையும் ஓதியவர் போன்றவர் ஆவார். 4 வேதங்களையும் ஓதுவதற்கு சமனாகும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இப்லீஸ் ஒப்பாரி வைத்து அழுது தன் தலை மீது மண்ணை அள்ளி போட்டு கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் 4 தடவை அவனுக்கு ஏற்பட்டது. முதலாவது அவன் சாபமிட்ட பொழுது, 2வது அவன் வானுலகிலிருந்து பூமிக்கு எறியப்பட்ட போது, 3வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்த போது, 4வது சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய போது என்று ஒரு ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஷுஆஃபி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் அன்னாரிடம் வந்து தமக்கு சிறுநீரகம் வலிப்பதாக முறையிட்டார்கள். அதற்கு அவர்கள் குர்ஆனினுடைய அஸ்திவாரத்தை ஓதி வலிக்கும் இடத்தில் ஊதுவீராக என்று கூறினார்கள். குர்ஆனினுடைய அஸ்திவாரம் எது என்று அவர் கேட்டபோது சூரத்துல் ஃபாத்திஹா என பதிலளித்தார்கள். எவ்வளவு கொடிய நோய்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அந்த இடத்திலே நாம் நம்முடைய கைகளை வைத்து ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோய்களை குணப்படுத்துவான். சில பெரியார்கள் அனுபவ ரீதியாக எழுதியுள்ளதாவது, இது அனைத்தும் அமல்களின் சிறப்பு என்கின்ற அந்த நூலிலே இருக்கின்றவற்றை தான் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். சில பெரியார்கள் அனுபவ ரீதியாக எழுதியுள்ளதாவது, சூரத்துல் ஃபாத்திஹா தான் இஸ்முல் ஆலம் என்பதாகும். எல்லா நோக்கங்களும் அதனை ஓதுதல் அவசியம். எல்லா நோக்கங்கள் நிறைவேற அதனை நாம் ஓதுவது அவசியமாகும். ஆனால் அதற்கு 2 வழிகள் உள்ளன. முதலாவது சுபஹுடைய சுன்னத்துக்கும்
ஃபர்லுக்கும் இடையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலுள்ள கடைசி மீமை அல்ஹம்துடன் சேர்த்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் என்று கடைசி வர 41 தடவை ஓத வேண்டும். இவ்வாறு 40 நாட்கள் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நாடிய நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேறும். மேலும் நோயாளிகளுக்கு அல்லது சூனியம் செய்யப்பட்டவர்களுக்கு தேவையானால் அதனை ஓதி தண்ணீரில் ஊதி அவருக்கு குடிக்க கொடுக்க வேண்டும். இரண்டாவது, வலி பிறை மாதத்து முதல் ஞாயிற்றுக்கிழமை சுபுஹுடைய சுன்னத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையில் பிஸ்மில்லாஹுடைய கடைசி மீமை அல்ஹம்துடன் சேர்க்காமல் 70 தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் 10 குறைத்து ஓதி வர வேண்டும். அதாவது மறுநாள் 60 தடவை, அதற்கடுத்த நாள் 50 தடவை, பிறகு 40, இவ்வாறு அந்த வாரம் முடிய ஓதி வர வேண்டும். முதல் மாதத்தில் ஓதி நோக்கம் நிறைவேறிவிட்டால் சரி, இல்லாவிட்டால் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் இவ்வாறு ஓதி வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அனைத்து நோக்கங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். மேலும் இந்த சூறாவை பன்னீர், கஸ்தூரி, குங்குமப்பூ ஆகியவற்றை கொண்டு பளிங்கு தட்டையில் எழுதி அதனை கழுவி 40 நாட்கள் குடித்து வருவது உறுப்புக்கள் செயலிழந்து வாதம், சப்பானி போன்ற நோய்களுக்கு அனுபவபூர்வமான மருந்தாகும். இன்னும் பல்வலி, வயிற்று வலி, தலைவலி ஆகிய குணமடைய இந்த சூறாவை 7 தடவை ஓதி ஊதுதல் அனுபவபூர்வமாக அறியப்பட்டுள்ளது. இக்கருத்துக்கள் அனைத்தும் மலாஹிருல் ஹக் என்ற நூலிலிருந்து சுருக்கமாக எழுதப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ்களை வைத்து எழுதப்படக்கூடிய இந்த நூலிலிருந்து எடுக்கக்கூடியதாக இந்த கருத்துக்கள் இருக்கின்றன. மலாஹிருல் ஹக் என்ற கூடிய அந்த கிதாபிலிருந்து எடுத்த கருத்துக்களாகவே இவை அனைத்தும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளதாவது, முஸ்லிம் ஷரீஃபில் எழுதப்பட்டுள்ள ஒரு ஹதீஸாக இது இருக்கின்றது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்று வானத்தின் ஒரு கதவு திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் எப்பொழுதும் அக்கதவு திறக்கப்பட்டதே இல்லை. அக்கதவின் வழியாக ஒரு வானவர் இறங்கி வந்தார். இதற்கு முன் அவர் எப்பொழுதும் உலகிற்கு வந்ததே இல்லை. அந்த வானவர், உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 2 ஒளிகளை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்வீராக. அவை தங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவை சூரத்துல் ஃபாத்திஹாவும் சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 வசனங்களும் என்று கூறினார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனை ஒளி என்று கூறுகிறது. கியாமத் நாளில் அது இதனை ஓதியவருக்கு முன்னால் ஒளியாக விளங்கி கொண்டிருக்கும் என்பதாகும். இந்த 2 ஒளியாக இருப்பது என்பது நாம் இதனை அதிகமாக ஓதுகின்ற பொழுது நாளை மறுமையுடைய நாளில் அது ஒளியாக நமக்கு காண்பிக்கப்படும் என்பதாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மிகச்சிறந்த கருத்துடைய சூறாவாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் வளமையாக்கி கொள்வோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.